பிதாவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ ஆவே துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கைவிடாத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோங்கிற தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வர வேண்டியதான தம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனை, உம்முடைய பரிசுத்த திருவிருந்த ஆராதனைகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்து ஆசீர்வாதமாய் நடத்தி தாரும். பாடல் பகுதிகளை கர்த்தர் பொறுப்படும். பாடும் பொழுதே எங்கள் தேவனுடைய பிரசன்னம் உம்முடைய சபையை, ஜனங்களை நிரப்பட்டும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும்ப்பா. தூது பகுதியிலே நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தசமப்பாக காணிக்கை, அன்பின் காணிக்கைகளை பொறுப்படும். உம்முடைய பரிசுத்த திருவிருந்த ஆராதனையை பொறுப்படும். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் அபிஷேகத்தை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். துதிக்கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள்.
மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. கினி கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். அக்கினி கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஆலிவர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே. யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே. யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே. ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. நீரின்றி எனக்கு யாரும் இல்லை, நீரின்றி எனக்கு எதுவும் இல்லை. நீரின்றி எனக்கு யாரும் இல்லை, நீரின்றி எனக்கு எதுவும் இல்லை. நீரே என் வாழ்வில் நிரந்தரமே, நீரே என் வாழ்வின் அஸ்திபாரமே. நீரே என் வாழ்வில் நிரந்தரமே, நீரே என் வாழ்வில் அஸ்திபாரமே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே. யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, ஆவியாய் எனக்குள்ளே
வாசம் செய்யும் தெய்வமே, ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே, உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. கவலைகள் பெருகும் நேரங்களில் கரப்பிடித்து என்னை நடத்தினீரே. கவலைகள் பெருகும் நேரங்களில் கரப்பிடித்து என்னை நடத்தினீரே. அற்புதங்கள் செய்தவர் நீரல்லவோ, அனுதினமும் நடத்திடும் தெய்வம் அல்லவோ. அற்புதங்கள் செய்தவர் நீரல்லவோ, அனுதினமும் நடத்திடும் தெய்வம் அல்லவோ. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே, ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. புகலிடமாய் உம்மை அண்டினேனே, புகழினை பெற்றிட உயர்த்தினீரே. புகலிடமாய் உம்மை அண்டினேனே, புகழினை பெற்றிட உயர்த்தினீரே. வழி விலகாதென்னை நடத்திடுமே, வழிகாட்டியாக முன் செல்லுமே. வழி விலகாதென்னை நடத்திடுமே, வழிகாட்டியாக முன் செல்லுமே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே, ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி புகழுவே, என்றென்றும் ஆராதிப்பே. அல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. அடைந்திடுவா, நீ புது பலன்
அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். தாகமுள்ளவனே ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். சர்ப்பங்களை எடுப்பார். தேள்களையும் மிதிப்பார். சத்ருவின் அதிகார சகலமும் மேற்கொள்ளுவார். சர்ப்பங்களை எடுப்பார். தேள்களையும் மிதிப்பார். சத்ருவின் அதிகார சகலமும் மேற்கொள்ளுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெய கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெய கொடி ஏற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவோம். நாம் புது பலன் அடைந்திடுவோம். நாம் புது பலன் அடைந்திடுவோம். நாம் புது பலன் அடைந்திடுவோம். கர்த்தரி பலன் அடையோ பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். கர்த்தரி பலன் அடையோ பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். கர்த்தரி பலன் அடையோ பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 துதிக்கிறோம்
ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. லிபிகடா பக்க துரபால வங்கடா பக்க ஷலபகடா பக்கதடி லிகடக துரபால வங்கடா பக்க துரபால பக்கடா பக்கதடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை, கிருபை, கிருபை. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை அபிஷேகித்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். தேவ சமூகத்திலே வந்தபோது அல்ல, நாம் போகும்போது திருப்தியோடு, அபிஷேகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, ஒரு விடுதலையோடு, ஒரு ஜெயத்தோடு நம்மை நடத்த போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபங்கடா பக்க துடிபிலி லிபிகாடா பக்க துரபால பக்கடா பக்க துடிபி லிபிகதிடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவியாத்மா சரீரத்திலே எந்தெந்த பகுதிகளில் விடுதலை வேண்டுமோ, நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் விடுதலை வேண்டுமோ, நம்முடைய காரியங்களில் எந்தெந்த பகுதியில் விடுதலை வேண்டுமோ, அந்தந்த பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை நிரப்பும் அப்பா, நீர் என்னை ஆளுகை செய்யும், நான் உமது அடிமை என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவது மட்டுமல்ல, எந்தெந்த காரியத்திலே விடுதலை வேண்டுமோ அந்தந்த காரியத்திலே ஆண்டவர் இன்றைக்கே நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க துரபால பங்கடா பக்க துடி லிபிகாடா பக்க ஷால பங்கடா பக்க துடிவே லிபிகதிடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவியை கர்த்தர் அனுப்ப நாம் இடம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை, நம்முடைய வேலை ஸ்தலங்களை நிரப்ப நாம் இடம் கொடுக்கும் பொழுது, எந்தெந்த காரியங்கள் சிதறடிக்கப்பட்டதோ, அலக்களிக்கப்பட்டதோ, துண்டிக்கப்பட்டதோ, அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மீண்டும் சிருஷ்டிக்க போகிறபடியினாலே, உருவாக்க போகிறபடியினாலே, இழந்து போனதான சிதறடிக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும், சகல சந்தோஷத்தையும், சகல ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் மீண்டும் நமக்குள்ளே சிருஷ்டித்து நம்மை பலப்படுத்த போகிறபடினாலே, ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க துரபால பக்கடா பக்க துடிபே லிபிகதிடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் பூமியின் ரூபத்தையும்
புதிதாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது பழமையாய் போன காரியங்கள், அழிந்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஒன்றுமில்லாமல் போய்கொண்டிருக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே புதுப்பிக்க போகிறபடியினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷாலா பங்காடா பக்க துட லிபிகாடா பக்க துரபால பக்காடா பக்க துட்டிபே லிபிக்க துட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 அல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா சோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா, சோத்திரமே, சோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கோ அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கோ அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, இயேசு ராஜா சோத்திரமே, சோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா, சோத்திரமே, சோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். 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 மகிமையின் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, கிருபை ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 4வது பாடலையும் கூட பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். 3வது பாடல், என்னை காண்பவரே ஆராதனை, என்னை காப்பவரே ஆராதனை என்ற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பக்தி வினயத்தோடு கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக.
காண்பவரே ஆராதனை, என்னை காப்பவரே ஆராதனை, என்னை காண்பவரே ஆராதனை, என்னை காப்பவரே ஆராதனை. அசைத்து பாடும். ஆராதனை 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 ஆராதனை, என்னை காண்பவரே ஆராதனை, என்னை காப்பவரே ஆராதனை, என்னை காண்பவரே ஆராதனை, என்னை காப்பவரே ஆராதனை. புல்வுள்ள இடங்களில் மேய்கின்றீ, அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீ. புல்வுள்ள இடங்களில் மேய்க்கின்றீ, அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீ. உம்மை போல நல்ல மேய்ப்பனில்லை, நீர் இருப்பதனால் குறையும் இல்லை. உம்மை போல நல்ல மேய்ப்பனில்லை, நீர் இருப்பதனால் குறையும். கரங்களை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை, என்னை காண்பவரே ஆராதனை, என்னை காப்பவரே ஆராதனை, என்னை காண்பவரே ஆராதனை, என்னை காப்பவரே ஆராதனை. சாத்தானின் தலையை நசுக்கினீரே, பாவத்தை சிலுவையில் அறைந்தீரே. சாத்தானின் தலையை நசுக்கினீரே, பாவத்தை சிலுவையில் அறைந்தீரே. உம் வல்லமைக்கு ஈடு இல்லை, நீர் இருப்பதனால் தோல்வி இல்லை. உம் வல்லமைக்கு ஈடு இல்லை, நீர் இருப்பதனால் தோல்வி இல்லை. ஆராதனை 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 ஆராதனை, என்னை காண்பவரே ஆராதனை, என்னை காப்பவரே ஆராதனை, என்னை காண்பவரே ஆராதனை, என்னை காப்பவரே ஆராதனை. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக.
நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலம் பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செய்தி முடிந்தவுடனே நமக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை உண்டு. ஆயத்தமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விடுதலையோடு பாடி துதித்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். மோவாப் ராஜாவுக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவுமாகிய இந்த 3 இராணுவமும் சேர்ந்து யுத்தத்திற்கு புறப்பட்டு வருகிறார்கள். மோவாபியரை முறியடிக்கும்படியாக இந்த 3 பேரும் இசைந்து அவர்கள் ஒன்றாக யுத்தத்திற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது இராணுவ வீரர்கள், மிருக ஜீவன்கள் என்று சொல்லி ஒரு வனாந்தர வழியாக மோவாப் தேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க யுத்தம் செய்வதற்காக. ஆனால் அந்த வனாந்தர வழியிலே தண்ணீர் இல்லை, தண்ணீர் பற்றாக்குறை. எனவே இராணுவ வீரர்கள் மற்றும் மிருக ஜீவன்கள் தண்ணீர் இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போனார்கள். இந்த சூழ்நிலையில் யூதாவின் ராஜா யோசபாத், நமக்கு தண்ணீர் இல்லை, எனவே இது குறித்து நம்ம ஒரு தீர்க்கதரிசிட்ட விசாரிக்கணும், அதனால் தீர்க்கதரிசியை நீங்கள் கூப்பிடுங்கள் என்று யோசபாத் சொல்ல, அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி இருந்தார். எனவே அவரை அழைக்க அவர் வந்தார். இங்கே இருக்கிற சூழ்நிலையை எலிசா தீர்க்கதரிசியிடத்திலே சொல்லுகிறார்கள் 3 ராஜாக்களும். அப்போ தேவன் எலிசாவுக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனையைத்தான் எலிசா இங்கே சொல்லுகிறார். காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள் என்று சொல்லி அந்த தண்ணீர் எப்படி கிடைக்கும், ஆண்டவர் எப்படி தருவார் என்று ஒரு ஆலோசனையை எலிசா சொல்லுகிறார். அந்த ஆலோசனையின்படி, தேவ ஆலோசனையின்படி 3 ராஜாக்களும் அந்த இராணுவமும் செய்தபடியினாலே அவர்களுக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் தேவையான தண்ணீர் கிடைத்தது. அது மட்டுமல்ல, சத்துருக்களையும் அவர்கள் முறியடித்தார்கள். இதுதான் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. இதிலே இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
வனாந்தரம் என்பது நிச்சயமாய் நாம் சந்திக்க கடந்து போகிற ஒரு பாதை. என் வாழ்க்கையில் வனாந்தரமே வரலை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கஷ்டங்கள், வியாதிகள், தோல்விகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், தாகங்கள், பசி, தேவைகள் என்று ஏதாவது ஒரு வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போக வேண்டியது வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் தேவனுடைய ஆலோசனைக்கு, தேவனுடைய நடத்திப்புக்கு, தேவனுடைய வசனத்திற்கு நாம் இடம் கொடுத்து கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் பொழுது நாம் எந்த தேவைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அல்லது எந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்களை நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி அற்புதமாக செய்து ஒரு குறையில்லாமல் நடத்தி நமக்கு ஜெயத்தையும் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இந்த எலிசா சொன்ன தேவ ஆலோசனை என்ன? தண்ணீர் கிடைப்பதற்கு, ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு, ஜெயம் கிடைப்பதற்கு எலிசா சொன்ன தேவ ஆலோசனை என்ன? 16ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. எலிசா சொல்றாரு, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை நீங்க என்ன செய்யுங்க? வெட்டுங்கள் அப்படின்னு ஆலோசனை சொல்றார். அது லேசான ஒரு ஆலோசனை மாதிரி தான் தெரியுது. பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்களை நீங்கள் வெட்டுங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை. ஆனால் எலிசா தேவ ஆலோசனையை மறைக்காமல் சொல்லுகிறவர், மாற்றி சொல்லுகிறவர் அல்ல. ஆனால் இப்போ வாய்க்கால்களை வெட்டுவதற்கு ஜனங்களுடைய அல்லது அந்த இராணுவ வீரர்களுடைய நிலை என்ன? வாசியுங்கள் 9ஆம் வசனம். ரெண்டு ராஜாக்கள் 3:9. ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. எலிசா லேசா சொல்லிட்டாரு, நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கன்னு சொல்லி. ஆனால் வாய்க்கால்களை வெட்ட வேண்டிய அந்த இராணுவ வீரர்கள், அந்த ஜனங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எத்தனை நாள் தண்ணி இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க? 7 நாட்கள். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 7 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் அந்த வனாந்தரத்தை சுற்றி சுற்றி திரிகிறாங்க. 7 நாள் தண்ணி இல்லைன்னா அவங்க என்ன நிலையில் இருப்பாங்க? யோசிங்க. எவ்வளவு தாகமாக இருப்பாங்க, எவ்வளவு சோர்வாக இருப்பாங்க, எவ்வளவு களைப்பாக இருப்பாங்க. நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். நமக்கு 7 நாள் தண்ணி குடிக்கலைன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? எவ்வளவு டயர்டாயிருவோம், எவ்வளவு சோர்ந்து போவோம், எவ்வளவு பலவீனப்பட்டு போவோம். அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட மண்வெட்டியை கொடுத்து வாய்க்காலை வெட்டுங்கன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு முழிப்போம். எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டுவோம். நீங்கள்லாம் ஒரு தீர்க்கதரிசி, 7 நாளாக தண்ணி இல்லாமல் சீரழிஞ்சிட்டு கிடக்க, தண்ணி கொடுக்காம தொண்டெல்லாம் வத்தி போச்சு, காலுகையெல்லாம் படபடத்துக்கிட்டு வருது, வாய்க்கால் வெட்டணுமா? வாய்க்கால் ஆண்டவர் சொன்னாராம்,
அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம், திருப்பி நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்போம் தீர்க்கதரிசிக்கு. இந்த சூழ்நிலை எலிசாவுக்கு தெரியுமா தெரியாதா? 7 நாள் தண்ணி இல்லைங்கிறது நிச்சயம் தெரியும். சரி, தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தேவனுக்கு நிச்சயமாய் தெரியும். இவங்களுக்கு 7 நாளா தண்ணி இல்லை, 7 நாளா தாகத்தோடு இருக்கிறாங்க, 7 நாளா டயர்டாக இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் மனவேதனையில் இருக்கிறாங்க. எல்லாம் தெரியும், எலிசாவுக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஆனாலும் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவாலோசனை என்ன? பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் என்ன பலவீனமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும்? வாய்க்கால்களை வெட்டித்தான் ஆகணும் அப்படின்னு தேவ ஆலோசனை புறப்பட்டு வருகிறது. அப்படி நீங்கள் வெட்டினால் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? காற்றையும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நீங்க இந்த சூழ்நிலையில வாய்க்காலை நீங்க வெட்டிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான தண்ணீர் இந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்யும்? நிரப்பப்படும். உங்கள் தாகம் தீர்க்கப்படும். உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாத்துக்கும் தேவையான தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். தேவனுடைய பிள்ளையே, இதில் கொடுத்து வச்சது யார் தெரியுமா? 7 நாள் தண்ணி இல்லாட்டாலும் இவங்க வெட்டித்தான் ஆகணும். இதில் தப்பிச்சது யார் தெரியுமா? மிருக ஜீவன்கள் தான். அதுகளுக்கு தான் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அங்கங்கே உட்கார்ந்துக்கிட்டு சுருண்டு படுத்துக்கிட்டு. ஆனால் இவ்வளவு சூழ்நிலையின் மத்தியிலும் அவர்கள் வெட்ட வேண்டியதாகத்தான் இருக்கிறது. அவர்கள் கூலி வேலை செய்கிறவர்கள் அல்ல, யுத்தத்துக்கு வந்தவர்கள், இராணுவ வீரர்கள். தேவ பிள்ளையே, அப்போ நம்முடைய சூழ்நிலை தாகமாய் இருக்கலாம், கஷ்டமாய் இருக்கலாம், வேதனையாய் இருக்கலாம், அல்லது தோல்வியாய் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுகிறியா என்று கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். இந்த சூழ்நிலையிலும் உன்னால் வெட்ட முடியுமா அல்லது பிரயாசப்பட முடியுமா என்று நம்முடைய பிரயாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளையே, தேவ பிள்ளைகள் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால், நம்முடைய பள்ளத்தாக்குகளை நிரப்ப வேண்டுமென்றால், நமக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தர வேண்டுமென்றால், நம்முடைய சூழ்நிலையை சொல்லி சொல்லி அழுது கொண்டு இருக்கக்கூடாது. மாறாக விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். விசுவாசத்திலே குறைந்து போகக்கூடாது. கீழ்ப்படிதல் வேண்டும். இயேசுவுக்காக நம்ம ஏதாவது ஒரு கிரியையை செய்ய வேண்டும். இன்னும் பிரயாசப்பட்டு ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஆராதிக்கணும். அந்த ஒரு அனுபவத்திற்குள்ள நம்ம வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி வரும் பொழுது உங்களுக்கு வேண்டிய தண்ணீர், உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படலை, நிரப்பப்படும், நிரம்ப தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, எலியாவினுடைய நாட்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10லிருந்து. அப்படியே அவன் என்பது எலியாவை குறிக்கிறது. அப்படியே எலியா எழுந்து சாரிபாத்துக்கு போனான். விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். கூப்பிட்டு,
இங்கே பாருங்க, அப்போ இங்கே எலியா தீர்க்கதரிசி, இவருக்கு தண்ணி தாகம் மட்டும் இல்லை, பசியும் இருக்குது. ஆனால் இப்போ முதல்ல அந்த அம்மா வேற, சூழ்நிலை வேற. அதை நம்ம இப்போ வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மாவும் வேதனையான சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த அம்மாவை கூப்பிடுதாரு எலியா தீர்க்கதரிசி, விதவைய, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வாமா அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மாவுக்கு தெரியும் இவ தீர்க்கதரிசின்னு சொல்லி தெரியும். ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ஸு நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வான்னு சொன்ன உடனே இவா தண்ணி எடுக்க போகிறா. வாசிங்க. இல்லை அடுத்து திரும்ப கூப்பிடுறா. கூப்பிட்டு தண்ணி மட்டும் இல்லை, கொஞ்சம் அப்பமும் நீ என்ன செய்ய எனக்கு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணி கொண்டுட்டு வான்னு சொல்லும் பொழுது அவள் பதில் பேசலை. தண்ணி தானே அப்படின்ட்டு எடுக்க போகிறா, பதில் பேசலை. ஆனால் கொஞ்சம் அப்பமும் கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தான் அவள் சூழ்நிலையை சொல்கிறா. என்ன சொல்கிறா? அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவு, ஒரு பிடின்னா ஒரு படி அல்ல, ஒரு பிடின்னா கைப்பிடி, கைப்பிடி நிறையத்தான் இருக்கு மாவு. ஒரு படின்னு நினைச்சிடாதங்க, ஒரு கைப்பிடி நிறையத்தான் இருக்கு. பானை இருக்கு, பானை பெரிய பானையாகத்தான் தெரியுது, பானைன்னு சொல்லும் போதே பெருசு தான். ஆனால் அதில் இருக்கிற மாவு எவ்வளவு? ஒரு பிடி தான், கைப்பிடி அளவுக்கு தான் இருக்குது. கலையம் இருக்குது, ஆனால் கலையத்தில் அரைக்கலையம் கூட எண்ணெய் இருக்குன்னு சொல்லலை, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு தீர்க்கதரிசி மனைவின்றத்தில் எலிசா போகும்போது அவள் சொல்லுவா, உன்ட்ட என்னம்மா இருக்குது? ஏன்னா அந்த தீர்க்கதரிசி செத்துட்டாரு. மனைவி தன் கஷ்டத்தை சொல்லி எலிசாட்ட அழுவா. கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக வந்திருக்கிறான், அடமானமாக கேட்குறான், அடிமையாக கேட்குறான், என்ன செய்யணும் புரியலைன்னு சொன்னால், அப்போ உன்னிட்ட என்ன இருக்குது அப்படின்னு எலிசா கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? ஒரு குடம் எண்ணெய் தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்னுது. அவங்ககிட்டயாவது ஒரு குடம் எண்ணெய் இருந்தது. ஆனால் இந்த விதவைட்ட அந்த கலையத்தில் ஒரு கலையம் எண்ணெய் கூட கிடையாது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அப்போது மாவும் ஒரு பிடி தான் இருக்குது, எண்ணெயும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையை அந்த அம்மா மறைக்காமல் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையை மறைக்காமல் சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்ட பிறவாகது தீர்க்கதரிசிக்கு அல்லது எலியாவுக்கு ஒரு மனமாற்றம் வரணும். சே, இந்த அம்மாவுக்கு கையில் ஏற்கனவே ஒரு பிடி தான் இருக்குது மாவு, எண்ணெயும் கொஞ்சோண்டு தான் இருக்குது, இவங்ககிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு அவர் மனம் மாறணும். ஆனால் நம்ம தீர்க்கதரிசியும் சரி, நம்ம ஆண்டவரும் சரி, உங்கள்கிட்ட ஒரு பிடி மாவு தான் இருக்குது, கொஞ்சம்தான் எண்ணெய் இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், விடவே மாட்டாங்க. நம்ம ஆண்டவருடைய சுபாவம், தீர்க்கதரிசியினுடைய சுபாவம் அதுதான். நீங்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் வந்திருப்பீங்க, ஆனால் நான் சொல்லுவேன் தசமம் காணிக்க கொடுங்கன்னு சொல்லுவேன். இதுதான் சூழ்நிலை இங்கே. இப்போ இந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் இப்போ எலியா என்ன சொல்கிறாரு? 13ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படாதே. சரி, அந்த முதர்ந்து வாசிங்க. அதில் இதில் விட்டீங்க, பானையில் கொஞ்சம். என்னிடத்தில் ஒரு அடை இல்லை, கொஞ்சம் கேட்குறீங்களே, வேற ஒரு எக்ஸ்ட்ரா அடை இல்லை.
ம் 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 நானும் என் குமாரனும் சாப்பிட்ட பிறகு யார் சாவா? சாப்பிடுறதே எதுக்குத்தான்? பிழைக்கிறதுக்கு தான் சாப்பிடுதோம். ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க சாப்பிட்டு செத்து போக. ம் 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 2 விறகு பொருள். இவ்வளவு சூழ்நிலையை மறைக்காமல் அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையிலும் எலியா மனம் மாறவே இல்லை. 13ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? பயப்படாதே. ம் 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 பயப்படாதே, நீ சொன்னபடி நீ உன் பிள்ளைக்கும் உனக்கும் நீ அடைய செய்து ஆயத்தப்படுத்து. ரைட்டு. ஆனாலும் முதல்ல ஆனாலும் சரி, நீ 2 சுட்டுதே 3 சுட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் எனக்கு ஒரு சின்ன அடைய நீ என்ன செஞ்சிரு, முதல்ல சுட்டு கொண்டுட்டு வா. அதுக்கு பிறகு நீயும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இப்போ பாருங்க, இது எவ்வளவு வித்தியாசமான ஒரு காரியமாக தெரியுது. அந்த அம்மாவுக்கே ஒன்றும் இல்லை, அதில் ஒரு சிறிய அடைய எனக்கு முதல்ல பண்ணி கொண்டுட்டு வாங்கிறாரு. சரி, அவர் சொல்கிறபடியே வச்சுக்கிடுவோம். ஒரு சின்ன அடைய பண்ணி கொண்டு கொடுத்தா எலியாவுக்கு அது வயிறு நிறையுமா? அவனுக்கும் வயிறு நிறையாது, அவனுக்கும் வயிறு நிறையாது, இவங்களுக்கும் வயிறு நிறையாது. ஆனாலும் நீ எனக்கு பண்ணி கொண்டு வா முதல்ல அப்படின்னு சொல்றார். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அதுக்காக நம்முடைய கஷ்டத்தை அவர் விளங்காதவர் அல்ல, நம்முடைய கண்ணீரை வேதனையை புரியாதவர் அல்ல. ஆனால் அதன் மத்தியிலும் நீ விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிறாயா? கர்த்தருக்காக கிரியை செய்கிறாயா? உனக்கு கஷ்ட சூழ்நிலையில் நீ ஒதுங்கி போய் விடுகிறாயா? நீ ஆண்டவருக்காக பிரயாசப்பட விரும்புதியா இல்லையா? இந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமே உன்னால் ஆராதிக்க முடியுமா? ஜெபிக்க முடிகிறதா? வேத வாசிக்க முடிகிறதா? என் வசனத்திற்கு கீழ்ப்படிய முடிகிறதா என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுது கொண்டே இருக்கக்கூடாது. அதன் மத்தியிலும் விசுவாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும். ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்பட்டு ஜெபத்தை வேத வாசிப்பை விடக்கூடாது. சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எலியாவுக்கு தெரியும், அல்லது எலிசாவுக்கு தெரியும், அந்த அம்மாவுடைய வேதனை தெரியும். ஆனால் அதன் மத்தியிலும், அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஒரு முறை கப்பல் பயணம், கடலில் கப்பல் பயணம் போய்கிட்டு இருக்கு. சிலருக்கு பஸ்ஸு ஒத்துக்கிடாது, வாந்தி வரும். அதுபோல் சிலருக்கு கப்பல் பயணம் ஒத்துக்கிடாது, அந்த கடல் காற்று அது சிலருக்கு ஒத்துக்கிடாது. அப்படி கப்பலில் பல கூட்டம் ஜனங்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க, பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிறு கூட்டம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆராதிக்கு. அவன் கிறிஸ்தவ கூட்டம். எல்லாம் முடிஞ்ச உடனே மத்தியானம் எல்லோரும் சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிறாங்க. அவரவர் சாப்பிட்றாங்க மத்தியானத்துக்கு. ஒரு பாட்டியம்மா முழங்காலில் நின்று கையை இப்படி ஏந்திக்கிட்டு மனசு கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கப்பல் கூட்டத்தில் ஒரு வாலிபனும் வர்றான். அவன் யாருன்னா ஒரு நாஸ்திகன். இவங்க பாட்டு பாடி ஜெபம் பண்ண உடனே, ஓ இந்த கூட்டங்க வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள நையாண்டி பண்ணி குறும்புத்தனம் பண்ணி, அவன் வாலிப பையன் வேற, சிரித்து நல்லா குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே வந்தான். இப்போ திடீர்னு இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது இங்கே பாட்டியம்மா கையை நீட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. அப்படின்னதும் இவனுக்கு சிரிப்பு வந்துடுது. எல்லாரும் சாப்பிடுதாங்க, இந்த அம்மா என்ன கையை நீட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
இவன் கையில் 2 ஆரஞ்சு பழம் இருந்தது. வேடிக்கைக்காக நக்கலுக்காக அந்த அம்மா கையில் அந்த 2 ஆரஞ்சு பழத்தையும் வச்சுட்டு முன்னால் நின்று சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். என்னதோ கையில் இருக்கு வரத அப்படின்னு சொல்லி இந்த அம்மா முழிச்சு பார்த்தாங்க. பாட்டியம்மா ஆரஞ்சு பழம் 2 கையில் இருந்த உடனே அந்த அம்மா அந்த பையனை பார்த்த, பையன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஏளனமா. அந்த உடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னாங்க இந்த பாட்டியம்மா. என்ன பாட்டி இவ்வளவு சந்தோஷமாக அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவன் நக்கலாக கேட்டான். அப்போ அந்த பாட்டியம்மா சொன்னாங்க, தம்பி நான் கண்ணை மூடி மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னென்னா எனக்கு இந்த கடல் பிரயாணம் இந்த காற்று பிடிக்காது, அதனால் சாப்பிட்டோம்னா வாமிட்டு வந்துடும். எனக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை எனக்கு தரணும் ஆண்டவரே, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தம்பி ஓ மூலமாக ஆண்டவர் 2 ஆரஞ்சு பழத்தை தந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சந்தோஷப்பட்டாங்களாம். இதுவரை சிரிச்சுக்கிட்டு இருந்த சிரிப்பை நிப்பாட்டிட்டான். நம்ம எதுக்காக நக்கல் பண்ணமோ நம்மளை கொண்டே ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்ய வச்சிட்டாரே, அப்போ கடவுள் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு சொல்லி அவன் சிந்திக்க ஆரம்பித்து அப்படியே அவன் அதை யோசித்து அந்த கப்பலில் பிரயாணத்திலேயே அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போது அந்த பாட்டியம்மா அந்த கஷ்ட சூழ்நிலை சாப்பிட முடியாது, அந்த வேதனையான யாரும் ஆரஞ்சு பழம் கொண்டு தருவாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்கவும் முடியாது. கப்பலில் கொடுக்குற ஆகாரத்தை தான் சாப்பிட முடியும். எனவே அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் விசுவாசத்தை விடலை, ஜெபத்தை விடலை. கர்த்தர் எப்படியாவது நமக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு பிரயாசத்தின் மத்தியில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதமாக யார் நையாண்டி பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானோ அவன் மூலமாகவே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டங்கள் வேதனைகள் அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் எனக்கு ஒரு அடையை கொண்டுட்டு வா அப்படின்னு தீர்க்கதரிசி ஏன் சொல்கிறாரு? அவள் பிரயாசப்படணும் என்பதற்காகத்தான். அதனால தான் என்ன நடந்தது? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15, 16 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17, 10. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். வார்த்தையின்படியே மாவு ஒரு பிடி தான் இருக்கு பானையில். ஆனால் அந்த ஒரு பிடி மாவும் என்ன செய்யலை? செலவழியலை. ஒரு பிடி மா அடுத்து ஒரு பிடி அடுத்து ஒரு பிடி என்று பெருகி கொண்டிருக்கிறது. அது செலவழியவில்லை. அந்த எண்ணெய் கொஞ்சம்தான், ஆனால் அந்த கொஞ்ச எண்ணெயும் கொஞ்ச எண்ணெயாக பெருகி கொண்டே இருக்கிறது, குறைஞ்சு போகலை. அந்த சூழ்நிலையிலும் அவள் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு அடை கொண்டு வந்து கொடுத்தாள். பார்த்தீங்களா? அதனால் அந்த குடும்பம் முழுவதும் அந்த பஞ்சம் தீரும் வரை ஒரு குறையில்லாமல் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்கள் கஷ்டங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அதன் மத்தியிலும் உங்கள் விசுவாசத்தை, உங்கள் கீழ்ப்படிதலை, உங்கள் பிரயாசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை நிச்சயம் நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் உங்களை நடத்துவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. சரி, வாய்க்கால்களை எங்கே வெட்ட வேண்டும்? 2 ராஜாக்கள் 3:16 வாசியுங்கள். ஆமாம், வாய்க்கால்களை எங்கே தான் வெட்டணும்? பள்ளத்தாக்குகளிலே வெட்டணும். இப்போ விசுவாசம், கிரியைகள், கீழ்ப்படிதல், பிரயாசங்கள் நமக்கு இருந்தாலும் அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் நமக்கு வேண்டும். பள்ளத்தாக்கின் அனுபவம் என்றால் தாழ்ந்த இடம்தான் பள்ளத்தாக்கு. தாழ்மையின் அனுபவம் எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகளுக்கு, நீங்கள் சிறியவர்களோ பெரியவர்களோ,
யாராயிருந்தாலும் அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம், தாழ்மையின் அனுபவம் நமக்கு வேண்டும் என்பதை இங்கே ஆவியானவர் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த இராணுவ வீரர்கள் கூலி வேலை செய்ய வரலை, மண்வெட்டி பிடிச்சு வாய்க்காலை வெட்டுறதுக்கு வரலை. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? யுத்தம் பண்ணுவதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவர்கள் கூலியாட்களாக மாறி விடுகிறார்கள். இராணுவ வீரர்கள் என்கிற நிலைமையிலிருந்து சாதாரண கூலி வேலை செய்கிறவர்கள் போல தங்களை தாழ்த்தி அங்கே வாய்க்கால்கள் வெட்டுகிறார்கள். எனவே தேவ பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பதவியில், வருமானத்தில், ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாழ்மையின் அனுபவம் நமக்கு வேண்டும். எனவே தான் வேதம் சொல்கிறது, மரியாள் எலிசபெத்திடம் சொன்னபோது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். மரியாள் எலிசபெத்திட்ட சொல்றார், தேவன் அடிமையாகிய என்ன நோக்கி பார்க்கல, அடிமையின் தாழ்மையை, அந்த மரியாளுக்குள் இருந்த அந்த தாழ்மையின் சுபாவத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நம்மை நோக்கி பார்க்க, தேவன் நம்மை நோக்கி பார்க்க, நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? பள்ளத்தாக்கின் அனுபவம், தாழ்மையின் அனுபவம். நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது மனிதர்கள் அல்ல, தேவனே நம்மை நோக்கி பார்ப்பார். எனவே தான் 48ஆம் வசனம் சொல்லுது. தொடர்ந்து வாசிங்க. என்னை பாக்கியவதி என்பார்கள். அடிமையாய் இருந்த அந்த மரியாள் பாக்கியவதி என்ற நிலைமைக்கு உயர்த்தப்படுகிறாள். தேவனுடைய பிள்ளையே, அவளிடத்திலே தாழ்மை சுபாவம் இருந்தபடினாலே தேவன் அவளை நோக்கி பார்க்கிறார். பாக்கியவதி என்ற நிலைமைக்கு உயர்த்தப்படுகிறார். தாழ்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். பாக்கியவதிகளாக, பாக்கியவான்களாக நிச்சயம் உயர்த்தியே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் பள்ளத்தாக்கின் அனுபவம், அந்த தாழ்மையின் அனுபவம் வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் சங்கீதம் 104:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது. சங்கீதம் 104:10, அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். மலைகள் நடுவே ஓடுகிறது. பள்ளத்தாக்கு தான், ஆனால் அங்கே தான் ஆண்டவர் தாழ்மை, அங்கே தான் நீரூற்றுகளை என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். நம்மிடத்திலே தாழ்மை இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையுள்ள ஜீவியம் செய்யும் பொழுது, உங்கள் குடும்பத்தை நோக்கி, உங்களை நோக்கி வரவேண்டிய நீரூற்றுகள், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களை நோக்கி வரும்படி கர்த்தர் கட்டளை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீரூற்றுகள் உங்களை நோக்கி வரும். பள்ளத்தாக்கின் அனுபவம் உங்களுக்கு வரணும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது உங்களுக்கு வேண்டிய நீரூற்றுகளை வரவிடுவார். அந்த நீரூற்றுகள் என்ன செய்கிறதாம்? அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. பள்ளத்தாக்கு சாதாரணமானது, பள்ளத்தாக்கிலிருந்து வருகிற நீரூற்று சாதாரணமானது. ஆனால் 2 பக்கம் இருக்கிற மலைகள் எப்படிப்பட்டது? சாதாரணமானதல்ல, பயங்கரமானது, உருவத்தில் பெரியது. ஆனால் அவைகள் நடுவிலே தாராளமாய் ஓடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தாழ்மை இருக்கும் என்றால், ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையின் ஜீவியம் செய்வோம் என்றால், உங்களுக்கு 2 பக்கத்திலும் பெரிய மலை போல பிரச்சனை இருந்தாலும், மலை போல போராட்டங்கள் இருந்தாலும், மலை போல கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும், அதன் நடுவிலே நீங்கள் பயமின்றி திகிலின்றி முன்னோக்கி போய்கொண்டே இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம், தாழ்மையின் அனுபவம்
வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கடைசியாக 2 ராஜாக்கள் 3:17-18 நீங்கள் வாசிக்கலாம். முடிப்போம். ம் 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 ஆமாம், காற்று இருக்காது, மழையும் இருக்காது, ஆனால் தண்ணி நிரம்பும். தண்ணி நிரம்பணும்னா மழை பெய்யணும்னு தான் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. காற்று வீசணும், மழை பெய்யணும், மின்னல் அடிக்கணும். ஆனால் நாம் நினைக்கிறபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதில்லை. நம்ம ஒரு கணக்கு போட்டு இது நடக்கணும், அது நடக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் நினைப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இவங்க நினைச்சபடி தண்ணி வரலை. அப்போ தண்ணி எப்படி வந்தது? 2 ராஜாக்கள் 3:20 வாசிங்க. 2 ராஜாக்கள் 3 மறுநாள். ம் ம் தண்ணி மழை பெய்யலை, காற்று வீசலை, ஆனால் தண்ணி வந்தது. ஆண்டவர் சொன்னபடி, தீர்க்கதரிசி சொன்னபடி தண்ணி வந்தது. ஆனால் எந்த வழியாக வந்தது? ஏதோம் தேச வழியாய் தண்ணீர் வந்தது. நம்ம நினைக்கிற வழியாக ஒருவேளை நாம் நினைக்கிற ஆசீர்வாதம் வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏதாவது ஒரு வழியில் அதை நமக்கு தந்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. வாய்க்காலை வெட்டுனாங்க, வாய்க்கால் மட்டும் தண்ணீரால் நிரம்பல. பள்ளத்தாக்குகள் மட்டும் தண்ணீரால் நிரம்பல, தேசமே தண்ணீரால் நிரம்பிட்டு. தாகமே இல்லை, தேவைக்கு மிஞ்சின தண்ணீர். மனிதர்களுக்கும் மிருக ஜீவராசிகளுக்கும் தேவையான தண்ணீர் கிடைத்தது. அவருடைய தாகம் தீர்ந்தது. அதோடு மட்டுமல்ல, சத்துருக்களையும் ஜெயம் எடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே, பள்ளத்தாக்குகளிலே வாய்க்கால்களை நீங்கள் வெட்டுங்கள். கர்த்தருக்காக பிரயாசப்படுங்கள். உங்கள் கஷ்டங்களை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் விசுவாசத்தை, கீழ்ப்படிதலை, பிரயாசத்தை நீங்கள் காட்டுங்கள். பள்ளத்தாக்கின் அனுபவம், தாழ்மையின் அனுபவத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றிலிருந்து உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிரப்புவார். ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நிரப்புவார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே என்ற பாடலை கேட்கும் பொழுது அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, யெகோவா தேவனே, இயேசுவாய் வந்தவரே, ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே, ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்யும் தெய்வமே, உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். நீரின்றி எனக்கு யாரும் இல்லை, நீரின்றி எனக்கு எதுவும் இல்லை, நீரின்றி எனக்கு யாரும் இல்லை, நீரின்றி எனக்கு எதுவும் இல்லை. நீரே என் வாழ்வில் நிரந்தரமே, நீரே என் வாழ்வின் அஸ்திபாரமே, நீரே என் வாழ்வில் நிரந்தரமே, நீரே என் வாழ்வின் அஸ்திபாரமே. உம்மை வாழ்த்தி பாடுவே, போற்றி
புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, மகிமையின் தேவனே.